இந்த நாளிலே நான் பாதுகாப்பை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நிறைய பேர் அநேக நேரத்தில் ரொம்ப பயந்து பயந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ பலவிதமான பயங்களோடு வாழுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சில நேரத்தில் பிசாசுக்கு பயப்படுகிறோம், சில நேரங்களில் சூழ்நிலைகளுக்கு பயப்படுகிறோம், சில நேரங்களில் மனிதர்களுக்கு கூட நம்ம பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் பயத்தோடு வாழ்வது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சிலருடைய சிந்தைகள்ல பிசாசு போட்டிருக்கிற விதை என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்பனாலும் உன்னை அடிப்பேன், நான் என்னன்னாலும் உன் வாழ்க்கையில செய்ய முடியும். இல்ல, பிசாசு எப்ப என்ன நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க திறந்து விடப்பட்ட மடம் அல்ல, நீங்கள் வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறார். கண்ணின் மணியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அப்படின்னா உங்களை தொடணும்னா பிசாசு ஆண்டவரை தாண்டி தான் உங்களை தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தெய்வீக பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்ம வைத்திருக்கும் பொழுது நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பாதுகாப்பை பற்றி பேசும் பொழுது சங்கீதம் 91 விட்டுற முடியாது. அதனால இன்னைக்கு சங்கீதம் 91 நான் பேச போகிறேன். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சங்கீதம், அநேகருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் 1வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், எல்லாம் சொல்லலாமா? ஞாபகத்திலிருந்து கூட சொல்லலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். Yes, that's nice. Come on, lift up your voices. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அதுக்கப்புறம் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நிறைய நேரத்தில் நம்முடைய அறிக்கையெல்லாம் எப்படி, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு நீ யாருமே இல்லை, என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை பாதுகாத்துக்கிற யாரும் இல்லை, ஏன்னு கேட்கற கூட நாதி இல்லை. இப்படித்தான் நிறைய பேரோட அறிக்கை இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் அறிக்கை பண்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். You say that is what a Christian confession looks like. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய அறிக்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் தனியா இருக்கிறேன்னு இல்ல, ஹே என்னுடைய கோட்டை இருக்கிறார், என்னை சுத்தி ஆண்டவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு மதிலாக இருக்கிறார். இப்படி நம்முடைய அறிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தனியா இருக்கிறேன். நீங்க தனியா இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல தனியா தான் இருப்பீங்க. நான் நம்பி இருக்கிறவர் என் தேவன், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் எனக்கு அரணாக இருக்கிறார், அவர் எனக்கு துருகமாக இருக்கிறார். இப்படி நம்ம அறிக்கை பண்ணும்போது பாதுகாப்பு நம்ம சூழ